வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள். செவ்வாய்க்கிழமை தெற்கு காசா பகுதியில் நடந்ததாக கூறப்படும் விபத்தில் வெடித்ததாக கூறப்படும் கையெறி கொண்டு வெடித்ததில் 3 இஸ்ரேலிய ரிசர்வ் வீரர்கள் காயமடைந்துள்ளனர். அதில் 2 படுகாயமடைந்தனர். ஒருவர் மிதமானவர் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. சிகிச்சைகளுக்காக வீரர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விண்வெளிப்படையின் தளபதி எந்தவொரு அச்சுறுத்தல் அல்லது ஆக்கிரமிப்பு செயலுக்கும் தீர்க்கமாக பதிலளிக்க தனது படைகளின் முழு தயார் நிலையை உறுதிப்படுத்தினார். 12 நாள் போரின் போது ஏற்பட்ட அனைத்து சேதங்களும் சரி செய்யப்பட்டு செயல்பாட்டு திறன்கள் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடவுளின் அருளால் சேதங்களை மீட்டெடுப்பதன் மூலம் எந்தவொரு எதிரி அச்சுறுத்தல் அல்லது சாகசத்திற்கும் விரைவாகவும் தீர்க்கமாகவும் பதிலளிக்க நாங்கள் முழு தயார் நிலையில் உள்ளோம் என்று மூத்த தளபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தற்போது நீடிக்கும் அரசாங்க முடக்கம் காரணமாக லட்சக்கணக்கான ஏழை கர்ப்பிணி பெண்கள், புதிய தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்து வழங்கும் WIC உணவு உதவி திட்டத்துக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். காங்கிரஸில் நிதி மசோதா நிறைவேற்றப்படாவிட்டால் மகளிர், குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கான சிறப்பு ஊட்டச்சத்து திட்டத்துக்கான மத்திய அரசின் நிதி அடுத்த 1 முதல் 2 வாரங்களுக்குள் முழுமையாக காலியாகிவிடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகுர்னு பதவியேற்ற சில வாரங்களிலும் அமைச்சரவையை நியமித்த சில மணி நேரங்களிலும் பதவி விலகியுள்ளார். ஐரோப்பிய நாடான பிரான்சின் பிரதமராக இருந்த பிரான்சுவா பெய்ரு தாக்கல் செய்த பட்ஜெட் பல தரப்பினரையும் அதிருப்தி அடைய செய்தது. இதைத் தொடர்ந்து நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் அவர் தோல்வி அடைந்ததை அடுத்து அடுத்த நிமிடமே ஆட்சி கவிழ்ந்தது. கோயில் உண்டியல் திருட்டு வழக்கில் சேரன் மகாதேவி நீதிமன்ற நீதிபதி அருண்குமரனை நோக்கி காலனி வீசிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தர்மேந்திர சிங் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியாவின் இமாச்சல் பிரதேசத்தில் பிலைஸ்பூர் மாவட்டம் மொரோடன் நகரில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. ஹரியானாவின் ரோக்தாலில் இருந்து குமுர்வின் பகுதிக்கு சுமார் 30 பயணிகளை ஏற்றிக்கொண்ட பேருந்தொன்று சென்று கொண்டிருந்த போதே குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேல் போரால் பாதிக்கப்பட்ட காசாவின் இடிபாடுகளை அகற்ற 10 ஆண்டுகளும் அதன் விவசாய நிலங்களின் வளத்தை மீட்டெடுக்க 25 ஆண்டுகளும் ஆகலாம் என ஐநா அறிக்கை தெரிவிக்கின்றது. தாக்குதலில் காசாவில் இடிந்து விழுந்துள்ள இடிபாடுகளை அகற்றுவது ஒரு நீண்ட செயல்முறையாக இருக்கும். கடந்த 2 ஆண்டுகளில் 500 டன்களுக்கும் அதிகமான குப்பைகள் காசாவில் குவிந்து கிடப்பதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது. நவம்பர் 1 முதல் லாரி இறக்குமதிக்கு 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அந்த வகையில் லாரி இறக்குமதிக்கு வரி விதித்து ட்ரம்ப் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: நவம்பர் 1 முதல் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு வரும் அனைத்து நடுத்தர மற்றும் கனரக லாரிகளுக்கு 25% வரி விதிக்கப்படும். இவ்வாறு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த புதிய வரி விதிப்பால் பாதிக்கும் நாடுகள் பட்டியலில் கனடா மற்றும் மெக்சிகோ உள்ளது. பப்புவா நியூகினியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவான இந்த நிலநடுக்கம் நிலப்பரப்பில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் உள்ள சிடோர்ஜோ நகரில் பாடசாலை கட்டிடத்தின் ஒரு பகுதி கடந்த 29 இடிந்து விழுந்தது. இதில் ஏராளமான மாணவர்கள் சிக்கியதுடன் மீட்புக் குழுவினர் 99 மாணவர்களை மீட்டனர். இடிபாடுகளில் சிக்கிய 65 மாணவர்களை மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் 14 பேர் உயிரிழந்தனர். சிலர் உயிருடன் இடிபாடுகளில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர். இந்நிலையில் கட்டட இடிபாடுகளில் மேலும் உடல்கள் மீட்கப்பட்டன. இதையடுத்து பலி எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது.
மத்திய பிரதேசத்தின் ராஜஸ்தானில் நச்சு கலந்த இருமல் மருந்தை உட்கொண்டதால் குழந்தைகள் இறந்தது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருந்துகளின் பாதுகாப்பு குறித்த வழிமுறைகள் மாற்றப்பட்டு விதிகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் சித்வாரா மாவட்டத்தில் கோல்ட்ரிப் எனும் இருமல் மருந்தை அருந்தியே குறித்த 14 குழந்தைகள் இறந்துள்ளனர். கலிபோர்னியாவில் மருத்துவ ஹெலிகாப்டர் ஒன்று வீதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்காக பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர் ஒன்று நேற்றிரவு நெடுஞ்சாலையில் விழுந்து சேதமடைந்துள்ளது. இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொண்டால் மட்டுமே கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று அல்குட்ஸ் படைப்பிரிவு கூறுகின்றது. நிலத்தை விடுவிப்பதற்கும் எதிரியை எதிர்த்து போராடுவதற்கும் எதிர்ப்பு என்ற ஆயுதம் உள்ளது. மேலும் இந்த 2 இலக்குகளையும் அடையும் வரை அது உரையில் உரையாகாது என்று அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் புகையிரதத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் சிந்து பலுசிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள சுல்தான் கோட் பகுதிக்கு அருகே குவேட்டா செல்லும் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் எனும் விரைவு புகையிரதத்தை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்து புகையிரதங்களை இலக்கு வைத்து தொடர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2025ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானிகளான ஜான் கிளார்க், மைக்கேல் டெவோரெட் மற்றும் ஜான் மார்டினிஸ் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு கட்டார் ஏர்வேஸில் பயணித்த தெற்கு கலிபோர்னியாவில் இருதய நோய் நிபுணராக இருந்த ஒருவர் பயணத்தின் போது விமானத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த வைத்தியர் பயணத்தின் போது விமானத்தில் சைவ உணவு கோரியுள்ள நிலையில் அது மறுக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவருக்கு இறைச்சியுடன் வழங்கப்பட்ட உணவை அவர் உண்ண உட்பட்ட போது உணவில் சிக்கி மூச்சு திணறி இறந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் முக்கியமான எண்ணெய் நிலையம் மற்றும் வெடிபொருள் தொழிற்சாலையை ட்ரோன் மூலம் தாக்கியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேற்கு ரஷ்யாவில் உலல் நிஸ்னி நோகோடோ மாகாணத்தில் உலல் ஸ்வெட்லோவ் வெடிபொருள் தொழிற்சாலை தாக்கப்பட்டதாக உக்ரைன் ஜெனரல் ஸ்டாப் தெரிவித்துள்ளார். அங்கு வெடிச்சத்தம் கேட்டதாகவும் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.